தலைவர் சொன்னாரு, சார் நேற்று ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன். கிராமம், சரியான கிராமம், துக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன். கிராமத்துல பெண்கள் பேசுறாங்க சார் கரூர் சம்பவத்தை பத்தி. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு. சுத்தமா எடுபடல. விஜய் சாவுக்கு காரணம்னு இவங்க போடுறது சுத்தமா எடுபடல. ஆனா எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஒரு நம்ப வச்சிருக்காங்கப்பா. விஜய் தான் தப்புன்னு எஸ் முதலமைச்சரை கன்வின்ஸ் போய் பண்ணாங்க. ரீச் ஆயிடுச்சு சார், போயிடுச்சு சார். ஊடகங்கள் அவ்வளவு வேலை பார்த்தாங்களே, இன்னும் எடுபடல தம்பி உண்மை வேற இல்ல. இன்னைக்கு கூட சார் ஒரு குழு வந்திருக்கு சார். அதாவது பெண்கள் மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியும் குழு. அது யாருங்க சார்? தமிழக அரசு போட்டதா? இந்த குழு எங்க இருந்து கிளம்பி வந்தது? நேத்து ஃபுல்லா பிரஸ்ல அவங்க தான். இப்போ நாம ஒரு 3 மாசம் இருக்கோம். வட்டவடா போனோமா? எதுக்கு போனோம் வட்டவடா? 100 எபிசோடு முடிச்சிட்டோம். இதையே அங்கிருந்து போயிட்டு வட்டவடாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு சம்பந்தமா நாம இந்த ஷோல டிஸ்கஸ் பண்ணோம்னா நாமளே உண்மையை கண்டறியும் குழு தான். புரியுதா? இப்ப நம்மளும் இப்ப போய் கரூருக்கு போயிட்டு சும்மா அப்படி இப்படின்னு ஆராய்ச்சிட்டு வந்தோம்னா நம்ம உண்மை கண்டறியும். ஆமா, மூத்த பத்திரிகையாளர்கள் நிதிஷ், மாலதி மற்றும் சங்கர் ஆகியோர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு. ஒரு உப்புக்கு கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லலையேங்க சார். முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். அதான் சொல்லிட்டேன்ல, உண்மை கண்டறியும் குழு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு.